என் தங்கப்பிள்ளையே, இந்த வராகி இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட வாக்கினை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. ஏனென்றால் ஒரு ஆண் உன் இல்லத்திற்கு இன்று இரவே வரப்போகின்றார். அவர் இன்றும் நாளையும் உன் இல்லத்தில் தங்கி இருக்க போகின்றார். இவர் யார்? இந்த ஆண் எதற்காக உன் இல்லத்தை தேடி வருகின்றார்? இவர் உன் இல்லத்தில் தங்கி இருப்பதற்கு நீ எப்படி அனுமதி கொடுக்க போகிறாய் என்பதனை பற்றியெல்லாம் உன்னிடத்தில் தெளிவாக விளக்கிச் சொல்லிட நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி ஒவ்வொரு விதமான விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது. எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு ஒரு தெளிவான தீர்வினை இந்த வாழ்க்கை கொடுக்கின்றது. இப்படியாக உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறதோ அதையெல்லாம் சரியாக கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலுமே மிகப்பெரிய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை எதையெல்லாம் கொடுக்க நினைத்ததோ அதையெல்லாம் சரியாகவே இந்த வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கின்றது. அத்தனையையும் கடந்து நீ இந்த வாழ்க்கையை இதைவிட இன்னமும் அதிகப்படியான நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவின் விருப்பமே கூட. உன்னுடைய இந்த விருப்பத்தையும் உன்னுடைய இந்த எண்ணங்களையும் நான் நிறைவாக நிறைவேற்றி கொடுக்க இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அப்படியானால் உன்னை தேடி வருகின்ற இந்த ஆண் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை உனக்கு உறுதியாக கொடுக்கத்தான் வருகின்றார். எந்த வகையிலும் உனக்கு கெடுதலை நடத்த இவர் நினைக்கவில்லை. எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்திட இவர் நினைக்கவில்லை. நம்மோடு இருக்கின்ற நாள் வரை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது மேலும் மேலும் உனக்கான பல நல்ல மாற்றங்கள் எப்பொழுதுமே வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் எதற்கும் நீ தயங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலைக்கும் நீ வருத்தப்படாதே. உன்னை தேடி வருகின்ற பொழுது நான் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அதையெல்லாம் சரியாக நான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கஷ்டங்களோ கண்ணீரோ கவலையோ இவை எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடு. இன்று இந்த இரவில் அம்மாவின் வார்த்தைகளை கேட்பதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற மிக பெரிய பாக்கியம் இது என்பதனை எண்ணி இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் பெற நினைக்கின்றாயோ அதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ சரியான முடிவுகளை எடுத்து கொண்டிருந்தால் அது போதும். வேறு எதுவுமே உன்னை பெரிதாக காயப்படுத்தாது. வேறு எந்த விஷயங்களும் உன்னை பெரிதாக துன்பப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த தருணம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது நான் உனக்கு எதையெல்லாம் தந்திட வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அதையெல்லாம் சரியாகத்தான் உன் வாழ்க்கையில் நான் தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரம் நான் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது அம்மா ஏதாவது ஒரு நன்மையை நமக்கு நடத்தி கொடுப்பாள் என்பது உன்னுடைய நம்பிக்கைதானே. நான் உன் நம்பிக்கையை வீணாக்கி விடுவேனா? உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் எப்பொழுதும் எதிராக நடப்பேனா? நிச்சயமாக கிடையாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நான் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை தெரியப்படுத்த வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் ஒரு சேர கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி எல்லா
துன்பங்களையும் கடந்து இந்த நபரின் உதவியோடு உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறவாதே. என் பிள்ளையே, யாரை இந்த வாழ்க்கையில் நாம் அதிகமாக நம்புகின்றோமோ, யாரை இந்த வாழ்க்கையில் நாம் அதிகமாக விரும்புகின்றோமோ, அவரின் உதவி நமக்கு கிடைத்தால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும்? இதைவிட பெருமகிழ்ச்சி வேறென்ன இருக்க முடியும்? என் குழந்தையே, நம் வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்புவதும், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் கடைசியாக தெய்வத்தினுடைய அன்பினால் மட்டும்தான். தெய்வம் நமக்கு எதையாவது கொடுக்கும் என்கின்ற உன்னுடைய அந்த உணர்வினால்தான் எதையுமே நீ பெற்றுக்கொள்ள முடிவெடுக்கிறாய் அல்லவா? அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்க வருகின்ற ஒரு தெய்வம்தான் இன்று உன் இல்லத்திலிருந்து 2 நாட்கள் தங்கியிருந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் உனக்கு முடித்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் நினைப்பது என்னவாக இருக்குமோ, அவர்கள் யோசிப்பது ஏதுவாக இருக்குமோ என்று நினைக்கிறாயல்லவா? என் தங்கமே, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ எதற்கும் கலங்காமல் இருந்து விட்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக நல்ல பதில் கிடைத்துவிடும். உனக்கான நல்ல தீர்வும் கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட ஒருவர்தான் இன்று உன் வாழ்க்கையில் வரப்போகின்றார். என் குழந்தையே, யாராக இருக்குமோ என்று யோசிக்கிறாயல்லவா? அது வேறு யாரும் இல்லை. என் குழந்தையே, இன்று இரவானது சஷ்டியினுடைய இரவாகவும் நாளைய விடியல் உனக்கு சஷ்டியின் விடியலாகவும் கிடைக்கும் பொழுது உன்னை தேடி வருவது அந்த முருகப்பெருமான் அன்றி வேறு யாராக இருக்க முடியும்? கந்தன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல நன்மைகளை நடத்தி கொடுக்க வருகின்றார். கந்தன் உன் வாழ்க்கையில் இருந்து பல நல்ல விஷயங்களை உனக்கு நிறைவேற்றி தர வருகின்றார். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு இன்னல்களுக்கும் உனக்கு பெரிதானதொரு தீர்வினை கொடுக்க முருகப்பெருமான் உன்னை தேடி வருகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தருணத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் உனக்கு என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது என்றால் அது தெய்வத்தினுடைய அருளால் மட்டும்தான். ஏனென்றால் தெய்வத்தை எண்ணி எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். ஏனென்றால் தெய்வம் நமக்கு எதையும் செய்யவில்லையே என்பது உன்னுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் சில காலமாக தெய்வத்தை நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாயல்லவா? தெய்வம் நம்மை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்கிறாயல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நன்மைகளை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி இது எல்லாவற்றையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் அல்லவா? இது எல்லாவற்றையும் கடந்துதான் இந்த வாழ்க்கை உனக்குள் மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா? நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் எதை பெற வேண்டும் என்று யோசித்தாலும் நீ அந்த வாழ்க்கையில் உனக்கானதை நிறைவாக பெற்றுக்கொள்கிற எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நன்மைகள் உன்னை ஒவ்வொரு முறையும் தேடி வந்து கொண்டே இருக்கும். நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும். இதையெல்லாம் கடந்தும் நீ இந்த வாழ்க்கையின் ஓரத்தில் நின்று உன் வெற்றியை ருசிக்க காத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு காரணம் தெய்வம் உன்னோடு இருப்பதுதானே. தெய்வம் உன்னோடு இருப்பதை புரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு சந்தோஷத்தையும் மீட்டெடுக்க தயாராக இருக்கும் பொழுது என் பிள்ளை, எந்த நொடியிலும் எதற்கும் நீ கலங்கி விடாதே. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நீ முழுமையாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கு நடப்பது அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கவுமாகத்தான் இருக்கின்றது. கந்த பெருமானின் அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் போதுமல்லவா? இன்று இந்த வாக்கினை நீ கேட்டிருப்பது உண்மை என்றால், கந்தனின் அருளை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பது உண்மை என்றால், ஓம் சரவண பவ என்று உன் தாயானவள் எனக்கு பதிவிடு.
நான் நிச்சயமாக உனக்கு மீண்டும் பதிலை கொடுப்பேன். என் குழந்தையே, எதற்காக அம்மா இப்படி சொல்கிறேன் தெரியுமா? நீ அப்படி செய்யும் பொழுதுதான் உனக்குள் ஒரு நம்பிக்கை பிறக்கும். நம் அம்மாவிடம் நாம் பதில் சொல்லிவிட்டோம், நம் தாயானவளிடம் நாம் பேசிவிட்டோம், நம் தாய் நமக்கு மீண்டும் பதில் கொடுக்கிறாளா என்று நீ எதிர்பார்த்து நிற்பாய். என் பதில் உனக்கு எப்படி கிடைக்கும் தெரியுமா? நீ போட்டிருக்கின்ற பதிவிற்கு கீழாக உன் தாயானவள் நிச்சயமாக தன் மனதை உனக்கு கொடுப்பாள் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, இதயத்தில் பல ஆசைகளையும் பல கனவுகளையும் சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நிற்கிற என் குழந்தை, எப்பொழுதும் இந்த வராகியின் அன்பு உன்னை தொடர்ந்து வரும் பொழுது உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசித்தாலும் அதுவெல்லாம் இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையாகவே மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நல்லது எது கெட்டது எது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக தெளிவான முடிவுகள் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை மாறிவிடாது. இத்தனை நாளும் நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பலனாக இந்த வாழ்க்கை நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது உன்னுடைய தெளிவான புரிதலாக இருக்கட்டும். உன் புரிதலுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. நீ இத்தனை நாளும் எடுத்த முயற்சிகளுக்கும் உன்னுடைய உழைப்பிற்கும் நிச்சயமாக மிகப்பெரிய தீர்வு உண்டு என்பதனை நீ மறக்காதே. முருகனை சஷ்டி நாளில் வணங்குகின்ற என் பிள்ளைகள் நிச்சயமாக கந்தனிடத்திலிருந்து தன் வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னை நம்பி நீ எந்த ஒரு காரியத்திலும் இறங்கும் பொழுது அந்த காரியம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கத்தான் செய்யும். மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கி தரத்தான் செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல தீர்வுகளையும் நல்ல எண்ணங்களையும் உனக்காக நான் கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது இதையெல்லாம் என்றும் என்றென்றும் உறுதியோடு நீ பெற்றுக்கொள்ளவும் சரியான தருணத்தில் இதை ஏற்றுக்கொள்ளவும் நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும். இனி உனக்கு கிடைப்பதை நான் உன் முன்னால் நின்று உன் மிகப்பெரிய வெற்றியாக உன் கைகளில் கொடுக்கத்தான் போகின்றேன். வராகியினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு நல்லதொரு மன உறுதியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் இந்த விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் மிகுதியான மன நிறைவை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் நடத்துகின்ற இந்த மாற்றங்களை என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. எந்த நொடியிலும் உனக்கு நீ விரும்பியது எல்லாம் நடக்கும் என்பதனை உறுதியாக ஏற்றுக்கொள். தாயின் வார்த்தைகளும் கந்தனின் ஆசீர்வாதங்களும் உன்னை நீ விரும்பிய ஓரிடத்திற்கு நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன் முன்னால் நின்று உனக்கு வெற்றிகளை கொடுக்க நினைக்கும் பொழுது அந்த வெற்றியை நீ உறுதியாகவும் அந்த இடத்தில் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்ல வேண்டுமா? நல்ல நேரம் என்று சொன்னவுடன் மணி ஒலித்ததல்லவா? இதுவெல்லாம் அம்மா திட்டமிட்டு உனக்கு சொல்வது கிடையாது. எதேச்சையாக நடக்கின்ற விஷயங்கள்தான். நான் சொல்கின்ற வார்த்தை 100க்கு 100 உன் வாழ்க்கையில் உண்மை என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்கின்ற விஷயங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் உனக்கு நான் சாதகமாக தந்து கொண்டிருக்கின்றேன். அத்தனை தெய்வங்களின் ஆசீர்வாதங்களையும் நீ நிறைவாக பெற்று கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். இந்த வராகி உனக்கு சொல்லிய இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையை உனக்கு
தெளிவுபடுத்தி கொடுக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.